இந்த வசனத்தை பாருங்களேன். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்குலே இடருண்டு கிடப்பார்கள். இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? நீதிமான்களும் விழுவாங்களாம், துன்மார்க்கரும் விழுவாங்க. இதுல யார் அதிகமா விழுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமான்கள் தான் 7 தரம் விழுவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி அவங்க 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பாங்க. ஆனா துன்மார்க்கர் விழுவாங்கன்னு போட்டிருக்கிறதுக்கு பதிலா கிடப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அவங்க ஏற்கனவே விழுந்துட்டாங்க, இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான்கள் விழுந்தாலும் நம்ம எழுந்திருக்கணும், பாவங்கள்ல விழுந்தாலும் நம்ம மறுபடியும் கர்த்தரிடத்துல சேரணும். நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனால, நீதியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பாங்க. ஆனா துன்மார்க்கர் ஒரே ஒரு தரம் இடர்னா கூட அவங்க எழுந்திருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. நம்ம பாவத்துல கிடக்கிறோம், பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பாவமான காரியத்தை பேசிட்டு இருக்கிறோம், செஞ்சிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க இடறி விழுந்து கிடப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம ஒரு வேளை தெரியாம விழுந்துட்டாலும் நம்ம எழுந்திருக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். திரும்பவும் கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடணும், அவரோடு கூட இணையணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். துன்மார்க்கரை போல விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமேன்.